உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் உண்மையாக விரும்பினால் நமது விருப்பங்களையோ அல்லது உள்ளுணர்வுகளையோ பற்றி சொல்லிக்கொண்டே இருக்காமல் தேவனுடைய ஞானத்தையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். வேறு விதமாக கூறினால் நாம் நமது சொந்த அறிவை அல்ல, ஆண்டவரையே நம்ப வேண்டும். எனவே தேவனுடைய ஞானத்தை பெறுவதற்காக நாம் தேவனிடம் பேச வேண்டும். மேலும் நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது அவர் நம்மிடம் பேச அனுமதிக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வீணான கவலைகளுக்கும் பயங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.